பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது நானும் போல இந்த அம்மாவும் போல. பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டு போத் பேரண்ட்ஸ் ஷுட் அப்பியர் அப்படின்ட்டாங்க. வேற வழி இல்லாம நான் ரொம்ப லஜ்ஜா கிளாஸ் ஸ்கூலுக்குள்ள போனா அது உள்ள போனாங்க. எல்கேஜி யூகேஜி படிச்ச பொண்ணு அந்த ஓல்டியஸ் கான்வென்ட்குள்ள கதவை திறந்த உடனே ஒரு 100 அடி தூரத்துல என்ன பார்த்தோன்னே அந்த பொண்ணு குதிச்சது பாருங்க. வாழ்க்கையில கிடைக்குமா அந்த வாய்ப்பு இல்ல உங்களுக்கு? அப்படியே ஒரு பெட் அனிமல் வந்து 1 மாசம் கழிச்சு நீ வந்தீங்கன்னா ஒரு நாய்க்குடி எப்படி மேல குதிக்கு தாவும் குதிக்கு கட்டி பிடி காலுக்குள்ள போகும். அந்த மாதிரி அந்த டீச்சர் படுத்து பெறல. அதான் எங்க அப்பா வந்தாரு எங்க அப்பா வந்தாரு படுத்து பெறல கிட்ட தூளை சுத்தி போடுறது ஓடுது நிக்க மாட்டேங்குது. என்ன சந்தோஷம். எங்க அப்பா வந்து எனக்கு அட்மிஷன் கொடுக்க வந்தான அந்த சந்தோஷம் கொடுங்கய்யா தயவு செய்து. ஐயா உங்களுக்கு கையெழுத்து கும்பிடுறேன். எவ்வளவு பெரிய பணக்காரன் என்ன பிரயோஜனம்? கெஞ்சி எங்க அப்பா வந்து எங்க அப்பா ஆண்டு கூட மிஸ்கிட்டா போய் காட்டுது. அந்த குழந்தைக்கு ஆண்டு விழா வந்தா தயவு செய்து ஆண்டு விழாவில் அந்த குழந்தை வந்து பாடினாலோ டான்ஸ் பண்ணாலோ பெயிண்டிங் தயவு செய்து போங்க. 10 நிமிஷம் தான் ஆக போகுது. அந்த குழந்தை சந்தோஷம் குழந்தை கூட ஓடி போயிடும். அதுக்கப்புறம் தீர்ப்பு திருத்தப்பலாம் ஒரு படம் நடிச்சேன். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் பார்த்தோம்னா அதுல அம்பியா வந்து என்னுடைய மனைவியா இருப்பா. அதுல அந்த அம்மாவுக்கு உடம்புல சரியில்லாம ஹாஸ்பிட்டல் சேர்த்திருப்பேன். மீனா வந்து அதுல என்னுடைய பொண்ணா இருக்கும். சுப்பிரமணிய சார் தெரியும். மீனா வந்து குழந்தையா இருக்கு. அந்த குழந்தை சாப்பிட மாட்டேன்னு தகராறு பண்ணு. நானே வந்து எங்க வீட்டு ரவுண்ட் டேபிள் அடியில் குறை வச்சு அந்த குழந்தைக்கு ஓட்டுற மாதிரி சீன் வரும். அப்புறம் மாடிப்படியில உப்பு மூட்டை போட்டு போற மாதிரி சீன் வரும். அந்த படத்தை பார்த்து வந்து மீனாவோட என் பொண்ணு ஒரு 3 வயசு சின்ன பொண்ணு. அது 3 வயசு இருக்கு. மீனா ஒரு 6 வயசு இருக்கு. படத்தை பாட்டு வந்தோடனே அப்பா வா சேர்ல தள்ளி போடு அடியில் உட்காரு. என்னம்மா டேபிள் உட்காரு அடி வந்து ஊட்டி விடு அப்படின்னு. ஏமா நீ எங்க அப்பன் தானே நீ அந்த பிள்ளைகளை ஊட்டி விட்டா எனக்கு ஊட்டி விடு. சேர்க்கை உட்காந்து மண்டி போட்டு உள்ள போய் ஊட்டி விட்டேன். அப்புறம் மேல மாடி பிடிமா உப்பு மூட்டை போட்டுக்கான். மீனால உப்பு மூட்டை போட்டேன். நீ எங்க அப்பன் தானே உப்பு மூட்டை போட்டேன். நம்ப மாட்டேங்க. என் பொண்ணு வயசுக்கு வந்தப்ப நல்ல தடியாவே இருக்கு. வயசு 11-12 வயசுக்கு அப்புறம் அப்பா என்னப்பா இந்த மாசம் கோட்டா என்னாச்சு அப்படி கோட்டா என்னாச்சு இடுப்புல தூக்கிட்டு போகணும். வயசுக்கு வந்த பொண்ண இடுப்புல தூக்கிட்டு எங்க வீட்டு 100 அடி தூரத்துக்கு போய் இறக்கி விடுவேன். அந்த மாதிரி எல்லாம் நான் பெண்டு வச்சிருந்தேன். அந்த பொண்ணு பெருசான உடனே என்னாச்சு வயசுக்கு வந்த உடனே கல்யாண பிரச்சனை வந்தது. என் பொண்ணு ஒரு அற்புதமா ஒரு விஷயம் சொன்னா அப்பா நான் மாப்பிள்ளை கனவுகள்லாம் நான் வச்சுக்க மாட்டேன்பா அப்படின்னா. என்னம்மா அப்படின்னா நான் திடீர்னு அமிதாப் பச்சன் மாதிரி ஒரு பையன் வேணும். அழகழகா செய்வேன் இருக்கணும். சுறுசுறுவா கிராப் இருக்கணும். ஒழுக்கமா இருக்கணும். தண்ணி அடிக்கப்படாது. சிகரெட் பிடிக்கப்படாது. மெட்ராஸ் பையனா இருக்குன்னு கனவு காணுவேன். கடைசியில பையன் வந்து கோயம்புத்தூர் பையனா போகும். கொஞ்சம் கருப்பா போகும். படிப்பறிவு இல்லாம போகும். ஏதாவது குறைபாடும் போது எனக்கு பெரிய ஏக்கமா போயிடுதான். எந்த கனவுமே மாப்பிள்ளை கனவு வச்சுக்கலப்பா. நீ பார்த்து எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியோ நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறப்பானா. அப்ப என்னாச்சு கண்ணதாசன் என்ன பாக்குதுன்னா மகனே மையிருட்டாக இருந்தாலும் விடியலை நோக்கி வினாடி வினாடியாக வாழ்க்கை நகர்ந்துகிட்டே போது சஞ்சலப்படாதுன்னு சொல்லிடுறான். வினாடி வினாடியாக விடியலை நோக்கி வாழ்க்கை நகர்ந்துட்டு போகலாம மனுஷா சஞ்சலப்படாதுன்னு கண்ணதாசன் சொல்லியிருக்கான். ஆனா எனக்கு விடியலை நோக்கி வாழ்க்கை நகரல. அந்த மையத்துல புள்ளி அடிச்சாம இங்கே சுத்திட்டு இருக்கு நகர மாட்டேங்குது. என்னடா வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னு ஆண்டவங்கிட்ட உட்காந்து நான் மெடிடேட் பண்ணும்போது நைட்ல தனியா உட்காந்து பேசுவேன். எனக்கு ஹாட் லைன் இருக்கு கடவுள் கூட. அவன் நேரம் என்னடா முட்டா பையன் ஏன்டா படைச்ச நீ நான் கேட்டன படைக்க சொல்லி தோல் கொஞ்சம் வலிக்குன்னு சொல்லி பறவை மலைக்கு தோல் வலிப்பியா நீ? சரி ஓகே நான் ஆடு மாடு கோழி குஞ்சு கூட பிறந்தவன். எனக்கு இப்படி மேன்மையான வாழ்க்கை கொடுத்துடுறேன். என் பசங்களை நீ பாத்துக்க மாட்டியா? சரி இந்த வினாடியிலிருந்து என்னுடைய 3 குழந்தையையும் நான் ஒரு தாரை வாத்து கொடுத்து விட்டேன். யாரு வேணா வீட்டுக்கு வரலாம். 2005 என் பொண்ணு கல்யாணம் ஆகுதுக்கு 6 மாசம் முன்னாடி டயல் எழுதியிருக்கேன். என்னுடைய 3 குழந்தைகளையும் இறைவா உனக்கு தாரை வாத்து கொடுத்து விட்டேன். அந்த குழந்தை நீ பாத்துக்க. இல்ல நெஞ்சு வலிக்குது. ஒரே இருட்டா இருக்குது. விடியலமா தெரியுங்க விட்டுட்டேன். அடுத்த ஒரு 3 மாசம் 4 மாசம் பொண்ணு கல்யாணம் ஆச்சு. உங்க மாதிரி ஆளுகள்லாம் சிவகுமார் சொன்ன மாதிரி சாதிச்சு விட்டாருப்பா. ஜாதியிலோ கல்யாணம் பண்ணி விட்டாரு. மெட்ராஸே மாப்பிள்ள பார்த்துட்டாரு. நல்ல வேணாமா அப்படின்னா கையை மேல காட்டிட்டேன். ஏஆர் ரஹ்மான் சொல்லுமா எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லாம் அவன் பார்த்து பண்ணி விட்டுனான். முடிஞ்சு போச்சா? கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகின உடனே அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு நைட்டு போகுது. நாளை காலைல தாலி கட்டுறாங்க. அடுத்து வீட்டுக்கு போக போகுது. இந்த வீட்டை விட்டு அந்த பொண்ணு வெளியே போக போகிறது அப்படின்னு உடனே தொண்டை அடைக்க ஆரம்பிச்சிச்சு. 24 வருஷம் ஒரு குழந்தைய வளர்த்தோம். இன்னைக்கு நைட்டோட அந்த குழந்தை நம்ம சொந்தம் இல்லையா? நாளை காலில் ஒருத்த தாலி கட்டினா அந்த குழந்தை நமக்கு எல்லாம் போயிடுமா? அது எப்படி? அது எப்படி? யாரு இது கொண்டு வந்து சிஸ்டத்தை கொண்டு வந்து யாரு? இந்த வீட்டை விட இந்த பொண்ணு கடைசியா வெளியே போகுது. நாளை காலத்து ஏன் பொண்ணு இல்லையா? நான் போச்சவங்களுக்குள்ள போய் பூஜை பண்ணா நான் உள்ள நிக்க முடியல. நெஞ்செல்லாம் ஒரே வலியா இருந்துச்சு. சமாளிச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் நல்ல பையன், அதெல்லாம் வேற விஷயம். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு பிரசவம் ஆகும்போது நார்மல் டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கு. மத்தியானம் காலை 10 மணிக்கு போச்சு. பிரசவம் ஆகிற மாதிரி தெரியல. இந்த அம்மா வந்து சும்மா இருக்குது. நர்ஸ் சொல்லி எங்க அம்மா சாப்பிடாம இருப்பாங்க, சாப்பிட சொல்லுங்க, ஐம் ஓகேன்னு சொல்லுது. காலை 10 மணிக்கு போன 1, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6 பிரசவம் ஆக மாட்டேங்குது. ஒன்னும் முடியல. நேரா போய் பாத்ரூம்ல கதை சாத்திட்டு டே முட்டாளே முட்டாளே பகவானே
என்னடா அது சோதிக்கிறதுக்கு ஒரு எல்லை இல்லையா அவனுக்கு? அட பச்சை கொண்டடா அது. ஒரு ஆணுக்கு என்ன கஷ்டம்? ஒரே ஒரு சொட்டு உயிர் உள்ள ஜீவனோட ஒரு ஜீன், ஒரு செமன்ல ஒரே ஒரு சொட்டு விட்டா உன்னை வேலை முடிஞ்சு போச்சு. அந்த உயிரை வாங்கி தன் உடம்புக்குள்ள வச்சு அதுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு ரத்தம் கொடுத்து எலும்பு கொடுத்து சதை கொடுத்து 10 மாசம் வச்சு வெளியே எடுத்து உருவாக்குறாள் ஒருத்தி. அவளுக்கு தானே கஷ்டம் தெரியும். ஒரு வினாடியில வயிற்று குழந்தை எடுத்து போட்டுற முடியும். நார்மல் டெலிவரிக்கு ஆசைப்படுறான். சோதிச்சு போனாடே அது விடுதலை கொடுறான்னு சொன்னேன். அடுத்த ஒரு நேரம் குழந்தை வந்துருச்சு. ராம்ராஜ் ஜோதிஸ் சிவகுமாரன் வாழ்க்கையில் தாய் மனைவி மகள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். உங்கள் விஜயில் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி. இந்த செயல் வழி கல்வி என்கிற முறையை அறிமுகப்படுத்தியவர். வெல்கம் மிஸ்டர் விஜய்.